மலர் மருத்துவத்தை, மலர் தேவதைகளை நம்பி வரக்கூடியவங்களுக்கு எந்த வயதிலிருந்து எந்த வயது வரைக்கும் அணுகலாம்? மலர் பாருங்களேன், ஒரு பெண் பார்க்க போறீங்க அப்படின்னா பூ வாங்கிட்டு தான் போவாங்க. பெண் பார்த்து நீங்க முடிக்கிறீங்க, கன்ஃபார்ம் பண்றீங்கனாலும் பூ வைக்கிறதுனே ஒரு ஃபங்க்ஷன், ஒரு விழா. கல்யாணம் முடிஞ்சு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுதும் முதலிரவுல அதிகமா உபயோகப்படுத்தப்படுறதும் மலர்கள் தான். இந்த பூமியை விட்டு நாம போகும் பொழுதும் மலர்கள் போட்டு தான் நம்மளை அனுப்புறாங்க. சரி, போனாலும் நம்மளை விடுறதில்லை, போட்டோல வச்சு அதுக்கும் மலர்களை போட்டுறாங்க. அப்ப இந்த பூமியில் வாழ்ந்தாலும் வர்றதுக்கு முன்னாலேயே அம்மா பிரெக்னண்டா இருக்கும் பொழுதே 9ஆம் மாசம் சீமந்தத்துக்கு பூக்களால தான் பண்றாங்க. நிறைய வளையல் போட்டாலும் பூக்கள் பிரதானமா இடம் பெறுது. அப்போ மலர்கள் இல்லாம எதுவுமே இல்லை. வயசு வித்தியாசம் இல்லாம எப்படி மலர்கள் உபயோகப்படுகிறதோ, மலர் தேவதைகளும் எல்லா வயதினருக்குமானது தான் இந்த மலர் மருத்துவம். பிறந்த குழந்தையில இருந்து நீங்க கொடுக்கலாம். இல்ல கொடுக்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா நீங்க மேல ஸ்கின்ல கூட தடவலாம். மேல் பூச்சும் இருக்கு. ஒரு ஸ்ப்ரே மாதிரி நீங்க உபயோகப்படுத்தலாம். இல்ல ரொம்ப வயசாயிருச்சு, படுத்த படுக்கையா இருக்காங்க அப்படின்னாலும் மலர் மருந்துகளை தரலாம். எல்லா வயதினருக்குமானது மலர் மருத்துவம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.